சார் நாயெல்லாம் வாங்க மாட்டோம் சார், நாயெல்லாம் வாங்க மாட்டோம், புரியுதா? மொத்த பேர் மேலே இப்போ கம்ப்ளைண்ட் போக போகுது, புரியுதுங்களா? நாயெல்லாம் என்கிட்ட கொடுக்காதீங்க சொல்லிட்டேன், அவ்வளோதான். நல்லா அந்த நாயை சாவ வச்சுட்டு என்ன சார் பண்ணுறீங்க நீங்கள்? டாக்டருக்கு படிச்சுக்கிறீங்களா இல்லையா? ஒரு நாயை சாவடிக்கு தான் டாக்டரா நீங்கள்? டோஸ் அதிகமாக கொடுத்துட்டு உங்கள் தப்பு. காலில் அடிபட்டதுக்கும் சார் அது எப்படி சார் காலில் அடிபட்டால் உயிர் எப்படி சார் போவோம் ஆப்ரேஷன் பண்ணால்? சேஃப் மயக்க மருந்து கொடுத்தா எப்படி சார் சாவும்? கடைசியில வந்து அந்த மிஷின்ல இருந்து நம்ம வெளிய வரணும். நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்க. சொல்லுங்க. மிஷின்ல இருந்து ரெக்கார்ட் ஆகும்போது ரெக்கார்ட் ஆகணும். ஆமா, அதுக்கு ஆவலன்னா யார் பொறுப்பு? நானா பொறுப்பு? நானா டாக்டருக்கு வச்சுக்கிறேன் சார். ஒரு டாகும் ஒரு மாதிரியா அனஸ்தீசியாக்கு வந்து ரெக்கவரி அது நீங்க தான் சார் பார்க்கணும். நீங்க தான் சார் பார்க்கணும். 2:30 மணிக்கு கூட்டிட்டு போயிட்டு மணி 5:30 மணிக்கு வந்து சொல்றீங்க சா வச்சுக்கிறீங்க நாய், நீங்க சா வச்சுக்கிறீங்க. பெஸ்ட் எப்படி பண்ணி உயிரை சா வச்சு இதுக்கு பண்ணாமே இருந்திருக்கலாம். நீங்க அப்படியே விட்டுருந்தா கூட நாங்கள் அப்படியே கட்டு போட்டு விட்டுருப்போமே. நீங்க தான் பிளேட்டு வைக்கணும், நீங்க தான் சொன்னீங்க. நாங்கள் பிளேட்டு வைங்க நாங்கள் சொல்லலை, நீங்க தான் சொன்னீங்க. இது செட் ஆகாது, பிளேட்டை வைங்க நீங்க தான் சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க. அதெல்லாம் கிடையாது. நான் எங்களுக்கு அது தெரியும் பிளேட் வைக்கணும்னு. நீங்க சொல்லவோ தான் நாங்கள் ஓகே சொன்னோம், புரியுதுங்களா? நாங்களா பிளேட் வைக்கணும்னு அதெல்லாம் சொல்ல. ஆமா, நீங்க தான் சொன்னீங்க சர்ஜரி பண்ணணும்ட்டு. சரி ஓகே பண்ணுங்க, பண்ணாதான் சரி செட் ஆகும் நீங்க சொன்னீங்க. அதனால தான் நாங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து நாய் செத்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் நீங்க விட்டுற வேண்டியதானே? அப்போ பண்ணா செத்துரும் சொல்ல வேண்டியதானே? அப்புறம் என்ன பின்ன நிறைய பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே பண்ணிட்டு தானே இருக்கோம். நல்ல ஆக்டிவா இருந்த நாயை நீங்க இப்படி சாக வச்சுக்கிறீங்க நீங்க. அப்போ உங்களை நம்பி எப்படி வருவாங்க? மனுஷனுக்கும் அப்போ இதே தானே. மனுஷனுக்கு காலில் அடிபட்டு வந்தால் ஆப்ரேஷன் பண்ணால் உயிர் போயிடுச்சுன்னா ஒத்துப்பீங்களா? உங்கள் வீட்டில் எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா ஒத்துப்பீங்களா? உங்கள் வீட்டு பசங்களுக்கு அந்த மாதிரி காலில் அடிபட்டு போய் செத்தா ஒத்துப்பீங்களா? முதல்ல வந்து எல்லாமே நீங்கள் என்னென்ன பண்ணீங்க ரிப்போர்ட் மொத்தம் இப்போ வரணும். இப்போ என்னென்ன பண்ணீங்க எல்லா சம்மரி இப்போ வரணும். எல்லாம் இப்போ எல்லோரும் இப்போ ஸ்டேஷனுக்கு போக போகிறீங்க. இப்போ ஞாபகம் வச்சுங்க நீங்கள். என்ன விளையாடுறீங்களா? இது உங்கள் வீட்டில் நடந்தால் ஒத்துப்பீங்களா? எங்கே எடுக்கிறே? வெளியில் எடுக்காதீங்க. வெளியே நாங்களாம் எடுத்துன்னு போக மாட்டோம். நாங்களாம் எடுக்கவே மாட்டோம். நாங்களாம் நீங்கள் உட்கார வச்சு எல்லாரையும் ஸ்டூடெண்ட்டை கிளாஸ் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் கிளாஸ் எடுக்கிறதுல இங்கே ஆள் கிடையாது, புரியுதா? ஆமாம், டாக்டர் நீங்கள் தானே. இவங்களாம் யார்? அப்போ இவங்களாம் டாக்டர் தானே. நீங்கள் ஸ்டூடெண்ட்டை வச்சு கிளாஸ் எடுத்துக்கிறீங்க. அதில் ஏதோ ஆகிட்டுக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்கள் நாய் வாங்க மாட்டோம். நீங்கள் என்ன இது பண்ணுங்க. எப்பயோ செத்துட்டு இருக்குது. இது இவனுக்கு சும்மா கதை கொடுக்குறானுங்க. நீங்க அப்பயே சொல்ல வேண்டியதானே? பாருங்க, எடுத்து முடிச்சுட்டு இதை பண்ணிட்ட பிறகு நான் பேசுங்க. பாருங்க, நீங்க எங்க வேணா காமிங்க. இந்த மாதிரி இந்த ஃபிராக்சர் யாரும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நீங்க எங்க வேணா கொண்டுட்டு போங்க, பிரைவேட்ல கூட கொண்டுட்டு போங்க. இப்ப பாருங்க சார், இது பண்ணி என்ன பிரயோஜனம்? இது என்ன சரி உயிர் போனதுக்கு என்ன காரணம்? உண்மையா சொல்லுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் உட்காந்துட்டு அவ்வளோ கேர்ஃபுல்லா பண்றதுதான். சரி, உயிர் எப்படி இன்னும் எந்த காரணம்? எதனா நோய் இருந்தா போவோம். முதல்ல புரிஞ்சுக்கங்க. மிஷின் இருக்கு பாருங்க, மிஷின்ல தான் நாங்க வந்து அட்டாச் பண்ணணும். புரியுதுங்க? தரங்க பார்க்கலாம். நீங்க நான் வந்து நீங்க என்ன வேணா இது பண்ணுங்க. பெஸ்ட் நாங்க பண்ணது எங்க சைடுல இருந்து என்ன பண்ணோம் நான் எழுதி தரோம். நீங்க நாய் ஏதோ பண்ணிக்கிறீங்க. நீங்க மருந்து அதிகமாக குத்துக்கிறீங்க. நீங்க அது அப்பவே ஃபிக்ஸ் வர மாதிரி பண்ணிச்சு, வாந்தி எடுத்துச்சு. நான் கேட்டதுக்கு நார்மல்னு சொல்லிட்டீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? சொல்லவே இல்லையே. சொல்லி நான் சொன்னது அது வந்து இது ஓகே. நீ இப்போ வாமிட் எடுத்ததுன்னா நாங்கள் ஒன்றுமே கொடுக்கவே இல்லையே. எதனா உடம்பு சரியில்லை உங்க வீட்டில் இது மாதிரி ஆச்சுன்னா நீ ஒத்துப்பியா? காலில் அடிபட்டுன்னு போற செத்துச்சுன்னா சரி ஆமாங்க குழந்தைய வாங்கிட்டு போறாங்க, புள்ளைய கொண்டாடி வாங்கிட்டு போறாங்க, போவீங்களா? வெளில வந்து என்ன பிரயோஜனம்? இப்போ எல்லாம் போச்சு, இப்போ உயிர் போயிடுச்சு. சார், நம்ம அனஸ்தீசியா எல்லாமே கரெக்டாக போயிட்டு சார். அப்போ எப்படி சார் செத்துச்சு? அப்புறம் எப்படி செத்துச்சு? என்ன சார் அசால்ட்டாக சொல்கிறீங்க? இது மாதிரி பண்ணணும், அது மாதிரி ஆயிடுச்சு, இது மாதிரி இதே மனுஷனுக்கு சொல்லுவீங்களா? இதே உங்கள் வீட்டில் நீங்கள் எதனா ஆச்சுன்னா நீங்கள் ஒத்துன்னு வாங்கிட்டு வந்துடுவீங்களா? ஆமாம், உயிர்
சார் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தா என்ன சார் ஆக போகுது? கரெக்டாக பண்ணியிருந்தா உயிரை இவ்வளோ நேரம் கரெக்டாக இப்போ கூட சொல்லிட்டு போனாப்பலையே நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டாப்பலையே கூட்டு போகலான்னு சொன்னீங்க. அப்புறம் சடனாக எப்படி போச்சு உயிர்? ரெக்கவர் மிஷின்ல இருந்து எல்லாம் முடிச்சு பேண்டேஜ் எல்லாம் போட்டு மிஷின்ல இருந்து ரெக்கவர் ஆகும்போது அந்த ப்ராப்ளம் வந்து சரி மிஷினில் இருந்து ஏன் எடுத்தீங்க? அப்படியே வைக்க வேண்டியது செட் ஆகலன்னு தெரியல, அப்படியே வச்சிருக்கலாம்ல. சார் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருந்தது. புரிஞ்சுங்க, எல்லா ட்ரக்கும் பண்ணது புரிஞ்சுங்க. நாங்க வந்து எங்க மேல நீங்க என்ன தப்பாவே புரிஞ்சுட்டு இருக்கீங்க. எதுவுமே நாங்க வந்து சார் மிஷின்ல இருந்து எடுத்தா ப்ராப்ளம் தெரியுது, மிஷின்ல வச்சிருக்க வேண்டியதானே? சரி ஐசியூல எதனா எடுத்து வைக்க வேண்டியதானே? எடுத்தா ப்ராப்ளம்லாம் கிடையாது, எடுக்கும். சரி ஐசியூல எதனா எடுத்து வைக்க வேண்டியதானே? சரி எமர்ஜென்சில அங்க பார்க்க வேண்டியதானே? ஒரு நிமிஷமும் பண்ணிட்டு தான் இருந்தது சார். எமர்ஜென்சில அங்க பார்க்க வேண்டியதானே? சார் எமர்ஜென்சி நாங்களும் தான் எமர்ஜென்சி பண்ணிட்டு இருந்தோம். சரி அங்க கூட்டு போய் பார்க்க வேண்டியதானே? இங்க என்ன இங்க ஆபரேஷன் மட்டும் தானே பண்றீங்க? அங்க பண்றதா சைசியம் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோ கிரிட்டிக்கல்லாம் ஒன்றுமே இல்லையா சார்? இது அவசர சிகிச்சை பண்ணுறதுல எதுவுமே கிடையாது இது. சார் மயக்க மருந்து கொடுத்து எல்லாமே லோ டோஸ்லாம் கொடுத்தோம், எல்லாமே கரெக்டாக பண்ணது, எல்லாம் நல்லா வந்ததுனால சொல்லிட்டு உங்ககிட்ட போனது. இல்லைன்னா நாங்கள் அந்த மாதிரி இது பண்ண போகிறோம். ஒன்ஸ் வந்து இது வந்து மிஷின்ல இருந்து வெளியே வந்து ஆக்சிஜன் நம்ம பண்ணணும். மயக்க மருந்து திருப்பி ரெக்கவரி வரணும், திருப்பி மயக்க மருந்து ரெக்கவரி வரணும். ஏன் வரல? அதுதான் அதானா சடனா ரியாக்ட் பண்ணுது. அது சடனா ரியாக்ட் பண்ணதால தான் இது ஏன் ரியாக்ட் பண்ணுது? அது ஒரு டாகும் ஒரு மாதிரியா ரியாக்ட் பண்ணுது. அது எப்படி சார்? சார் நாங்கள் உடம்பு சரி ஏதாவது உள்ளுக்குள்ளே ஏதாவது அடிபட்டுது, உள்ளுக்குள்ளே ஏதாவது டேமேஜ், சாப்பிடல தூங்கலை அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. காலில் அடிபட்டதுக்கும் உயிர் போனதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள்? என்ன சம்மந்தம்? அப்போ நான் இருக்கிற பைத்துக்காரனுங்களாப்பா? காலையிலேருந்து உக்காந்துக்கிறோம். நான் சொல்றது கேளுங்க, உங்களுக்கு நல்லது பண்ணதான் பண்ணது. இதோட விட்டோம்னா 3 நாள் ஆயிடும், 3 நாள் ஆயிடும். சீக்கிரமா பண்ணணும். அவர்கிட்ட வந்து நீங்கள் ஆப்ரேஷன் நீங்கள் தான் சொன்னீங்க பிளேட் வச்சு தான் சீக்கிரம் செட் ஆகணும். சரி ஓகே பண்ணுங்கன்ட்டான். சார் அது ஆப்ரேஷன் பண்ணால் உயிர் போகும்னு நீங்கள் சொன்னீங்களா? இதுக்கு போய் காலில் அடிபட்டுது ஆப்ரேஷன் பண்ணதுக்கு எவ்வளவோ சர்ஜரி டெய்லி பண்ணிட்டு சார். காலில் அடி சொல்றது கேளுங்க, காலையில பண்றோம், எல்லாமே தான் பண்ணிட்டு இருக்கிறோம். காலில் ஃப்ராக்சரு ஆப்ரேஷன் பண்ணால் உயிர் போயிடுச்சு. இது எப்படி சார் ரீசன் எடுத்துக்க முடியும்? சார் ஏதாவது இது சாப்பிடல ஒரு வாரம் ஆச்சு சாப்பிட்டு அப்படி நடக்க முடியலன்னா கூட நாங்கள் ஏற்றுன்னு போயிடுவோம். நல்லா ஆக்டிவாக இந்த காலை வச்சு ஓடின்னு ஓடியான்னு இருந்த நாய் இப்போ கூட்டின்னு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாவ வச்சு எடுத்து வந்துக்கிறீங்க. நாங்கள் வந்து உடைஞ்சிருக்கு, இந்த உடைஞ்சதுக்கு இது பண்ணா பெட்டர்னு சொன்னோம். ஆமாம் ஓகே. ஆமாம் நீங்கள் சொன்னவங்க ஓகேன்னு சொல்லிட்டோம். உயிர் போகும்னு எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க? எப்படி சார் எங்கள் வீட்டில் ஏற்றுப்பாங்க? எங்கள் வீட்டில் எப்படி ஏற்றுப்பாங்க? இப்போ சார் அப்போ நீங்கள் உங்கள் மேலே தானே சார் தப்பு? அப்போ உங்கள் மேலே தானே தப்பு. அப்போ நாய்க்கு எதுக்கோ நீங்கள் ஏதோ தப்பாக பண்ணியிருக்கிறீங்க, அது உயிர் போயிடுச்சு. தப்பாலாம் நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஒன்றே ஒன்று சொல்கிறேன்.